ஸ்ரீமாத்திரை நமகா. இன்னைக்கு 17வது அதிகாரத்தோட கடைசி நாமாக்கள் 264 ஆரம்பித்து 274 பூர்த்தி பண்ண போகிறோம். இங்கே தான் முக்கியமாக பஞ்சகிருத்திய பராயணாங்கிறது வரப்போகிறது. தேவியினுடைய 5 தொழில்கள் இதனுடைய ப்ரீஃபை முன்னாடியே பார்த்தோம். பஞ்ச பிரம்மாசனஸ்தீதா மாதிரி பஞ்ச பிரம்மாசனாசீனா வந்ததே. அந்த பஞ்ச பிரம்மங்கள் என்னென்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா பார்த்தோம். இன்றைக்கி பூர்ணமான வடிவத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு இந்த நாமாக்களை புரிஞ்சுக்க போகிறோம். இதை புரிஞ்சுக்கிற வழக்கம் போல் சௌந்தர்ய லஹரி தான் கை கொடுக்க போகிறது. சௌந்தர்ய லஹரியில் 24வது ஸ்லோகம். ஜெகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே திரஸ்குர்வன்னேதத் ஸ்வபபி வபுரீசஸ்திரயதி சதா பூர்வः சர்வம் தததி மனுக்ருண்ணாதி ச சிவः தவாக்ஞா ஆலம்பிய க்ஷணசலிதயோர் ப்ரூல்லதிகயோः. இதில் முதல் வார்த்தையிலிருந்தே வருவோம். ஜெகத் சூதே தாத்தா, இந்த உலகத்தை படைக்கிறார் தாத்தாங்கிறவர். தாத்தா அப்படின்னா பிரம்மா. ஹரி ரவதி, ஹரி காப்பாற்றுகிறார். ருத்ரஹ க்ஷபயதே, ருத்ரனாகப்பட்டவன் அழிக்கிறார். 3 போர்ட்போலியோ வந்தெடுத்து. ஸ்வயமபி வபுரீசஸ்ய திரயதி, தன்னுடைய சொந்த உடலையும் ஈசன் மறைக்கிறான். திரஸ்குர்வன் ஏதத், இவா எல்லாரையும் வித்ட்ரா பண்ணிண்டு தன்னுடைய உடம்பையும் கூட ஈசன் திரயதி, ஈசனாகப்பட்டவன் மறைக்கிறான். அப்போது இது 4வது போர்ட்போலியோ. திரஸ்கரணம்னு நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா? திரஸ்கரணம் பண்ணுறது ஈஸ்வரன். சதா பூர்வன முன்னாடி, சதான்னு முன்னாடி போட்டுண்டு இருக்கிறவர் சதாசிவன். சர்வம் ஸ்திதம், இந்த எல்லாத்துலேயும் அனுகிருண்ணாதி, அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறவரான சதாசிவகா. தன் பேருக்கு முன்னால் சதான்னு வச்சுட்டு எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறவரான சிவன், அம்பாளுடைய கூடினவரான சதாசிவன் என்ன பண்ணுறார்? தவாக்ஞானம் ஆலம்பிய, உன்னுடைய ஆக்ஞை என்பதை கெட்டியாக பிடிச்சுண்டு க்ஷணசலித யோகோர் ப்ரூல்லதிக யோகர். ப்ரூன்னா புருவ மத்தி, புருவத்திகையோ. ப்ரூல்லதிகையோன்னா அவளுடைய புருவத்தை ஒரு செகண்ட், ஒரு க்ஷணம் அசைக்கிறாளாம். அசைச்ச உடனே இதுதான் ஆர்டர் வந்தாச்சு. ஆர்டரை பிடிச்சிட்டு தவாஞானம் ஆலம்பிய, அதையே ஒரு ஆர்டராக வச்சுட்டு சதாசிவன் அனுகிரகத்தை பண்ணுறார். அவருக்கு கீழே 3 ஆஃபீஸர்ஸ், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணுறவா எல்லாரும். அவருக்கு மேலே மறைச்சுட்டு இருக்கிற அந்த ஈஸ்வரன் என்பவரும் இந்த 5 ஆஃபீஸர்ஸையும் அவாவா வேலையை உடனே பண்ணிட்டு இருக்கலாம். ஆர்டர் எங்கே வருதுன்னா, ஜஸ்ட்டு ஒரு புருவத்தின் மூமெண்ட், அதுக்காகவே காத்துண்டு இருப்பவராக சதாசிவன் பார்த்துட்டுருக்கார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், மறைத்தல், அனுகிரகம். 4வது தொழிலான திரஸ்கரணம் பண்ணும் பொழுது லயம் பிரளயம், முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தமே, அழிஞ்சு போன ஒன்றை இன்னும் ஒன்றுடன் ஒன்று ஒழித்து வைக்கிறது. அதோட லயம் பண்ணி விசேஷமாக பண்ணும் பொழுது பிரளயம் அப்படின்னு சொல்கிறோம். மூட்டையை சுமந்துண்டு வந்து தான் மனுஷாலாக நம்ம பிறந்து வந்திருக்கோம். இந்த 6 அறிவுள்ள மனுஷன்னு சொல்கிறோமே, யோசிக்கக்கூடிய புத்தி. இந்த உடம்பு கர்மாக்களை செய்யக்கூடியது. இந்த இந்திரியங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய லோகம்னு நம்மை சுற்றி ஒரு ஸ்தானம். அதில் கிடைக்கக்கூடிய போகங்கள், இது எல்லாமே பெரிய அனுகிரகம். எத்தனை ஒரு பாவ மூட்டை சுமந்துன்னு வந்தாலும் ஒரு பிறவியை அடுத்து இந்திரியங்களும் உடம்பும் கர்மாக்களும் நாம் கொண்டு வந்த பாவ மூட்டையில் நெருப்பு பொரிய கொண்டு பற்ற வச்சு மொத்த மூட்டையையும் இல்லாமல் ஆக்கிட முடியும்ங்கிறது சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த நெருப்பு பொரிய கொண்டு உட்கார வச்சுக்க வேண்டியது தான்.
நம்மளுடைய வேலையை ஒழிய இந்த பூலோகத்தில் பிறந்துட்டனே, எத்தனை பாவ மூட்டை இருக்கோ தெரியலையே, இன்னும் இந்த பாவ மூட்டையை பெருசாக போயிடுமோன்னு புலமின்றி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு இல்லை நம்ம வேலை. இதை தான் பாரதியார் சொல்லும் பொழுது, அக்னி குஞ்சொன்று கன்றேன் அதை அங்கொன்று காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்னு எழுதியிருக்கார். அக்னி குஞ்சு என்பது இந்த இடத்துல குண்டலினி சக்தியாக இருப்பதாக தான் பல பேர் ஒப்பீனியன். சின்ன அக்னி மூலாதாரத்தில் மூண்டது கனல் என்று சொல்கிறது போல் அந்த அக்னியை அங்கிருந்து எழுப்பி ஒவ்வொரு ஸ்தானமாக எழுப்பி அந்த காட்டில் கொண்டு போய் வச்சாக்கா வெந்து தணிந்தது காடுங்கிறார். அந்த காடு என்பது அஞ்ஞானமாகிய காடு. அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது பவாரண்ய குடாரிகா அப்படிங்கிற போல் பவமாகிய அரண்யத்தை காட்டை அழிக்கக்கூடிய கோடாரி, அப்படிப்பட்ட ஒரு காடு. ஆதி ஆச்சாரியாலை பக்தி இருக்கக்கூடிய ஆதி ஆச்சாரியாலை பற்றி இருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் கூட அஜ்ஞானத்திற்கு ககனபதிதாம் ஆத்ம வித்யோபதேசைகி பிராத்தும் லோகான் பவதபசிகான் பபதாபயமானான் என்று சொல்கிறது. அஜ்ஞானம் என்னும் கோட்டுக்குள்ள மாட்டிண்டு நெருப்பு தகிச்சுண்டு மாட்டிண்டு தவிக்கிறவாளை காப்பாற்றுறதுக்காக தட்சிணாமூர்த்தி தன் மௌனத்தை விட்டு சங்கரராக பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அஜ்ஞான காடு நம்மளுடைய பாவ மூட்டை. அந்த மூட்டைகளை தீக்கிறதுக்கு ஒரு சின்ன நெருப்பு பொறி போரும். அதுதான் பாரதியார் சொல்வது போல அக்னி குஞ்சு ஒன்று. அதை கண்டு பொந்தில வைத்தால் க்ஷணத்தில் அந்த காடு முழுக்க வீணாகி போகும். அக்னி என்பது ஒரு ஞானம். ஞானம் எங்கேருந்து வரும்னா, நம்ம கர்மாக்களை நல்லபடியாக பண்ணி ஒரு சனாதன தர்மத்தில் என்னென்ன தர்மங்களை செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு அதர்ம லிஸ்ட் போட்டு இருக்கோ அதை செய்யாமல் விட்டு தர்ம காரியங்களை மட்டும் பண்ணி 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 மெதுவாக அதனால் சித்த சுத்தி ஏற்பட்டு அதுவே ஞானத்திற்கு உண்டான வழிவகுத்து அந்த ஞானம் கிடைச்சி ஆட்டோமேட்டிக்காக நாம் கொண்டு வந்த பாவ மூட்டையை ஒரு க்ஷணத்தில் பஸ்மமாக்கக்கூடிய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அனுகிரகம் என்று சதாசிவரை பற்றி சொன்னோம். லோகத்தில் நம்ம ஒரு ஜீவனாக நம்ம இங்கே கொண்டு வந்து அட்டாச் பண்ணுறதே ஒரு அனுகிரகம் தானே. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்கலன்னா இன்னும் என்னென்னவாக புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமதுவாகி என்னென்னவா பிறந்திருப்போமோ எத்தனை ஜென்மா எப்படி கிடைக்குமோ தெரியாது. ஏற்கனவே கொண்டு வந்த மூட்டையை அழிக்கிறதுக்கோ கரைக்கிறதுக்கோ நமக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லாமையே போயிருக்கலாம். இதைத்தான் விவேக சூடாமணியிலும் ஆச்சாரியால் ரொம்ப துர்லபம், இந்த மனுஷ ஜென்மம்ங்கிறது கிடைக்கிறதே துர்லபம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். ஜந்தூனாம் நரஜென்ம துர்லபம்னு ஆரம்பிக்கிறார். கிடைப்பதற்கு அரிதான ஒரு ஜென்மாவாக இந்த நரஜென்மம் மனுஷ ஜென்மத்தை கொடுக்கிறாளே சதாசிவன், அதுவே ஒரு பரம அனுகிரகம்தான். கிடைக்கும் அனுகிரகத்தை வச்சுண்டு தனுகரணம் போகம் உடம்பு இந்திரியம் கரணம் என்பது போல இந்திரியங்கள் புவனம் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய லோகம், போகம் என்பது அதில் நாம் செய்யக்கூடிய அனுபவங்கள் அடையக்கூடிய விஷயங்கள் என்று நாலத்தையும் வச்சுண்டு கர்மாவை அழிப்பதற்கு கொண்டு வந்த கர்மாவை அழிப்பதற்கு ஒரு உபாயமாக வச்சுருக்கா. அதெல்லாம் அனுகிரகம்தான். இரண்டாவதாக இந்த 5 மூர்த்திகளில் 4 மூர்த்திகள் என்னென்னு சொல்லியாச்சு. 5வது சதாசிவம் தான் அனுகிரக மூர்த்திங்கிறோம். அவர் பண்ணக்கூடிய அனுகிரகம் இவளின் புருவ நெருப்பில் ஒரு ஆர்டர் கொடுத்தால் ஒரு ஜீவன் பக்தியில் அவள் காலை பிடிச்சுட்டு கதறின்றிருக்கு என்னும் பொழுது மெதுவாக கண்ணை செய்வில் அவள் காண்பித்தால் அந்த க்ஷணத்தில் ஜீவனை கடையேற்றி மோட்சத்தை கொடுக்கறத அனுகிரகம் பண்ணுறார். கையும் காலும் புதைக்குழியில் மாட்டிண்டு வர முடியாமைக்கு நாம் மிதந்துட்டு இருக்கோம். வெளியில் போக முடியல, உள்ளேயும் முழுங்க முடியல அப்படின்னு இப்போ டக்குன்னு கையை கொடுத்து வெளியில் தூக்கி விடக்கூடிய பரம பிரேமையும் கருணையும் உள்ளவராக சதாசிவன் தான் அனுகிரகம் பண்ணி சட்டுன்னு நம்ம தூக்கி பதகுழியில்
சேத்திலிருந்து தூக்கி அமிர்தத்தில் திளைக்க விடுகிறார், மோட்சத்தை கொடுக்கிறார். இதைத்தான் 5வது ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. இவள் தான் இங்கே அம்பாள் தான் ரூல் போட்டு வச்சுருக்கா. எல்லாருக்கும் சிருஷ்டி பண்ணி வச்சுருக்கா. பரிபாலனம் பண்ணணும், அவனுக்கு என்ன பண்ணணும், இவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும், இவனுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இவள் தான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கா. இந்த ஆர்டரை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் வச்சுட்டு கண்ட்ரோல் ஃபுல்லாக இவ கையால் கையில் இருக்குது. கண்ட்ரோல் ஃபுல்லாக இவக்களோட கையில் தான் இருக்குது. வாயை திறந்தே சொல்ல வேண்டியதில்லை, புருவ அசைவிலேயே இங்கே வேலை நடந்து முடிஞ்சிடுறது. அப்போது வெளிப்பார்வைக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல் வச்சுட்டு இருக்கா, ஸ்ட்ரிக்ட் போர்ட்டோகால் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. ஆனால் வெளியில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்த 4 ஆஃபீஸர்ஸை போட்டு வச்சுட்டு உருகின வெண்ணையாக தாயன்போட உள்ளே உட்காந்துட்டுருக்கா. அங்கே தான் விஷயம் இருக்குது. அவ்வியாஜ கருணாமூர்த்தி இல்லையா அவள். அஜ்ஞான துவாத்த தீபிகா, அஜ்ஞானமாகி இருட்டில் தத்தளிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு தீபிகையாக விளக்காக, பிரகாசமான விளக்காக வழிகாட்டுபவளாக இவள் இருக்கா. நம்ம பக்தியினால் அவள் காலை எட்டி பிடிச்சுட்டுட்டா தாராளமாக அவள் பாவ மூட்டையை ஒரு க்ஷணத்தில் பஸ்மமாகி நம்மை மோட்சம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு சேர்ப்பதற்காக அந்த அம்பாள் காத்துருக்கா. இன்னித்து நாமாக்களை பார்ப்போம். 264 சிருஷ்டி கர்த்திரி, சிருஷ்டியை செய்பவளாக இவள் இருக்கா. 265 பிரம்ம ரூபா, சிருஷ்டியை செய்யக்கூடிய பிரம்மா அப்படின்னு ரூபமாக இவளே இருக்கா. முன்னால் பார்த்தோம். பஞ்ச பிரம்மத்தில் இவர் ஒருத்தர் ரூபமாகவும் அவருடைய சக்தியாகவும் இவள் தான் இருப்பவள். 266 கோப்திரி, காப்பாற்றும் தொழில் பண்ணுறவர் கோவிந்த ரூபிணி, காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கும் கோவிந்தனின் வடிவமாக இருப்பவள். கோவிந்தன் அப்படின்னா பசுக்களுக்கு தலைவன். நாம பசுக்கள் அப்படின்னா அவன் பசுபதி, நம்ம காப்பாற்றுபவன். சம்ஹாரிணி அடுத்த நாமா, சம்ஹாரம் செய்பவளாக இருக்கா. ருத்ர ரூபா, ருத்ரரின் ரூபமாக இருந்து சம்ஹாரத்தை செய்விப்பவள். திரோதானகரி, திரோதானம் மறைக்கும் வித்தையை மறைப்பதை செய்பவள். மகா மாயையாச்சே, திரோதானத்தை செய்யக்கூடியவராக ஈஸ்வரன். அதனால் இவள் ஈஸ்வரி அடுத்த நாமா. திரோதானகரீஸ்வரின்னு வருது சேர்த்து சொல்லும் பொழுது, திரோதானகரீஸ்வரி. அடுத்தது சதாசிவா, சதாசிவனாக இருப்பவள். சதாசிவ ரூபிணியாக இருந்து கொண்டு அனுகிரகதா 273 அனுகிரகதா, அனுகிரகத்தை அளிப்பவளாக அம்பாள் இருக்கா. கடைசி நாமா 274 பஞ்சகிருத்திய பராயணா, இப்படிப்பட்ட 5 தொழில்களிலும் நாட்டம் உடையவளாகவும் இருப்பவள். இதோட அதிகாரம் 17 பூர்த்தியாகிறது. 18வது அதிகாரம் அம்பாளின் விபூதிகள், அதாவது அம்பாளின் பலவிதமான தோற்றங்கள் நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.